Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் போராடி வரும் நிலையில் கடை முன்பு குவிந்த மதுப்பிரியர்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், சொல்லுங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. பணி நிரந்தரம், பதவி உயர்வு, பணி பாதுகாப்பு மற்றும் காலமுறை ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி தமிழக அரசு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமான முடிவு எட்டப்படாதால் தொடர்ந்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக தான் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் இன்று பிற்பகல் 3 மணி வரை கடைகள் மூடப்படும். அதாவது சுமார் 3 மணி நேரம் கடைகள் அடைத்து இந்த போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலைதான் 3 மணி வரை மதுக்கடைகள் தமிழகம் முழுவதுமே மூடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பா தியேட்டர் அருகே உள்ள மதுக்கடையில் மதுப்பிரியர்கள் மது வாங்க வந்த நிலையில் கடை மூடப்பட்டதால் மதுப்பிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையினர் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் 3 மணி வரை கடைகள் அனைத்துமே தற்போது மூடப்பட்டு இருக்கிறது. இந்த சூழலில் எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஆல்பா தியேட்டர் அருகே மதுப்பிரியர்கள் தற்போது மது வாங்க வந்த நிலையில் தற்போது கடை மூடப்பட்டதால் அவர்கள் தற்போது கடும் அதிருப்தி அடைந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த திடீரென்று இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக அந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் மதுப்பிரியர்கள் யாரும் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடாது என்பதற்காக கயிறுகள் போடப்பட்டு அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் தற்போது மதுப்பிரியர்கள் தற்போது தங்களது ஆதங்கத்தை தெரிவித்து வருகிறார்கள். தாங்கள் காசு கொடுத்துதான் மது வாங்கி குடிக்கின்றோம், ஏன் கடையை மூடினீர்கள், எதுக்காக மூடினீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி தற்போது மதுப்பிரியர்கள் அந்த மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமே இந்த 3 மணி வரை இந்த கடை அடைப்பு போராட்டம் என்பது இந்த ஒரு நாள் நடைபெறும் என டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது மதுப்பிரியர்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.